வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காவை மேலே உள்ள தோலை லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சீவிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த தோல் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் மீன் வறுவல் செய்கிறதுனால இதை மீன் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே கிடச்சிடும். பாருங்கள், இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காவை சேர்த்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரலும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம பொரித்து அதுக்கப்புறம் நம்ம வறுக்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளரிக்க சாஃப்டாகவும் இருக்கும். வாழைக்காவை லைட்டாக அமுக்கி பார்த்திங்கன்னா உள்ளரிக்க லைட்டாக வெந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அமுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நமக்கு உள்ளே வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்துருந்துச்சுன்னா நமக்கு திரும்ப மசாலா போட்டு குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா தாங்க இந்த மீன் வறுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர், இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காவில் இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எப்படி மீன் வறுப்போமோ அதே மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். என்னோடய பேன் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒரே இதாக சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயுமே சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க மேலே. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் மசாலா. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.